அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட முகம் நல்லா சைனிங்காக இருக்கணும், பிரைட்டாக இருக்கணும்ன்ட்டு நம்ம எவ்வளவோ ரெமிடிஸ் யூஸ் பண்ணியிருப்போங்க. ஆனாலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முகம் நல்லா டல்லாகவே இருக்க மாதிரி இருக்கும், அந்த ஒரு க்ளோ கிடைக்காது, பார்க்குறதுக்கு அந்த ஒரு பிரைட் இல்லாத மாதிரி டல்லாகவே இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான சூப்பர் ரெமிடி தாங்க இது. இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு கேரட்டை யூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் பால் ஊற்றி சூப்பராக நம்ம அந்த ரெமிடியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த கண்ணுக்கு கீழே எப்பயுமே கருப்பாகவே இருக்கும், ரொம்ப டார்க் கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி கருமையெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு நல்லா நீட்டாக நல்லா ஆக்கிடும், பியூர் ஒயிட்டாக நம்ம ஃபேஸை நல்லா கொண்டு வந்துடும். அது மட்டும் நம்ம கேரட்டை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முகம் நமக்கு சூப்பராக இருக்கும், நல்லா சைனிங் ஆகிடும், முகத்தில் கூடிய அந்த சுருக்கங்கள் எல்லாம் போயிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா முகம் நம்ம சுருங்கி போன மாதிரி ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், அந்த மாதிரி முக சுருக்கங்கள் எல்லாம் சரிப்படுத்திடும். பருக்கள் இருந்தால் கூட பருக்கள் எல்லாம் போயிடும், தழும்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீட் ஆக்கிடும். அந்த மாதிரியான சூப்பர் ரெமிடி தாங்க இந்த ரெமிடி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், எப்படி இதை தயார் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்ஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்றத. நம்மளோட ஃபேஸ் நல்லா க்ளோவாக நல்லா சைனிங்காக சூப்பராக இருக்கிறதுக்காக ஒரு சூப்பர் ரெமிடி ஒன்று நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு நான் உருளைக்கிழங்கை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நீட்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது அது கூடவே சேர்த்து நான் கேரட்டும் கட் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், ஆறுன பால் தான், நல்லா காய்ச்சி ஆறுன பால் தான் அந்த பால். இப்போ இந்த ரெண்டையும் நான் உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் மிக்சியில் போட்டு நல்லா சூப்பராக நல்லா அரைச்சிட்டு பால் ஊற்றி கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மை போல் நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். பால் ஊற்றி தான் நம்ம இதை அரைச்சிருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா நான் முல்தானி மெட்டியையும் நான் ஒரு ஸ்பூன் நல்லா உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த முல்தானி மெட்டி பார்த்திங்கன்னா முகத்தை நல்லா க்ளோவாக சூப்பராக கொண்டு வரும், அதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை அப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டாம், முகம் நமக்கு ரொம்பவே சூப்பராக நல்லா சைனிங் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடுங்க. பாருங்கள், நமக்கு சூப்பரான ரெமிடி நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே நல்லா இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸில் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நல்லா ஃபேஸில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்ச நேரம் நல்லா ஃபுல்லாக வச்சு எடுத்துடுங்க. முகம் நமக்கு நல்லா சைனிங்காக இருக்கும். எந்த ஒரு க்ரீமையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் ஐஸ் வாட்டரால் ஃபுல்லாக நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு முகத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்புறமா நீங்கள் உங்கள் ஃபேஸை ஐஸ் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முகத்தை பாருங்கள், அப்படி ஒரு சைனிங்காக சூப்பராக இருக்கும். முகம் பார்க்குறதுக்கு அந்த பட்டு போல் அந்த சாஃப்டாக இருக்கும் ஸ்கின். இந்த மாதிரி நீங்கள் ரெமிடியை யூஸ் பண்ணுறதுக்கு சரியான டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஃபுல்லாக நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு திரும்ப ஒரு 1 hour கழிச்சோ அல்லது 2 hours கழிச்சோ திரும்ப இதை யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இப்படி கொஞ்சம் நேரத்துக்கு ரொம்ப டல்லாக இருக்க ஃபேஸ்காரங்க ஒரு 1 hour ஒரு தடவை திரும்ப இதை நீங்கள் போட்டு ஒரு 3 times ஒரே நாளில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். முகம் நமக்கு ஒரே நாள்லேயே அவ்வளோ சூப்பராக நல்லா சைனிங் ஆகிடும். நம்ம ஃபங்க்ஷனோ எதுவாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, போகிறதுக்கு ஒரு 2 daysக்கு முன்னாடியும் இந்த க்ரீமை நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபங்க்ஷன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபேஸ் நமக்கு ரொம்பவே நல்லா ஒரு சைனிங் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா உள்ளே இன்டேக் எடுத்துக்கணும். இன்டேக் எடுத்தால் தான் நமக்கு அந்த முகம் ரொம்ப நல்லா பிரைட்டாக இருக்கும். இன்டேக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்து சாப்பிடலாம், நம்ம நல்ல ஒரு சைனிங் க்ளோ கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பேரிச்சையில் தேன் ஊற்றி அந்த பேரிச்சம்பழத்தில் அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸ் நல்லா பிரைட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, இன்டேக் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது பார்த்திங்கன்னா முகம் நமக்கு நல்ல ஒரு சைனிங் கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே வாங்க. எப்படி இருக்குதுன்றதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ்ஸோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.